ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆயிஷா ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம யூடியூப் கிளாஸில் சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு நீடில், அப்புறம் ஒரே கலரில் 2 பண்டல் நூல் எடுத்துக்கோங்க. சேம் கலரில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு கலரில் ஒரு நூல் மட்டும் இருந்துச்சுன்னா, இன்னொரு நூல் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் பாபின் கேஸில் ஒரு நூலை சுற்றி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி ஜரி த்ரெட்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நீடில் குத்தி இறக்கி நூலை எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் சொல்லிக் கொடுக்குறேன். மேலே ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு நீடில் அப்படியே கீழே பாருங்கள், கீழே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சமாக கீழே இறக்குங்க. குத்தி நூல் எடுத்து அகைன் இன்னொரு ஒரு குட்டி லாக் தீராம் ரைட் சைடில் அப்படியே குத்தி நூல் எடுத்து மேலே ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா ஸ்டிச், ஒரு குட்டி லாக், அந்த லாக்குக்கு கொஞ்சம் கீழே. அகெயின் மறுபடியும் ஒரு குட்டி லாக். இப்போ லெஃப்ட் சைட் குத்தி நூல் எடுத்து மேலே ஒரு குட்டி லாக், அதுக்கும் கொஞ்சம் கீழே. ஒரு குட்டி லாக். இப்போ ரைட் சைட் நீடில் குத்தி எடுத்து மேலே ஒரு குட்டி லாக், கீழே ஒரு ஸ்டிச், அகைன் ஒரு லாக். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், மேலே ஒரு லாக். கீழே ஒரு குட்டி லாக். மேலே ஒரு குட்டி லாக். எல்லா ஸ்டிச்சுக்கும் கீழே மேலேயும் நீங்கள் குட்டி குட்டி லாக் போடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு ரைட் சைடு ஒரு 3 ஸ்டிச் போட்டேன். சென்டர் ஸ்டிச் விட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு 3 ஸ்டிச் போட்டிருப்பேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 2 ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒரு ஸ்டிச் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். குத்தி இறக்கி நூல் எடுத்து மேலே ஒரு குட்டி லாக். நம்ம லாக் போட்ட உடனே நூலை கீழே தானே கொண்டு போவோம், ஆனால் இப்போ நீங்கள் கீழே கொண்டு போகக்கூடாது. பாருங்கள், இப்படி மேலே நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள். எப்போவுமே இப்படி கீழே கொண்டு போவோம். எந்த தடவை என்ன பண்ணணும், நம்ம மேலே இப்படி குட்டி குட்டியாக லாக் போட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த லாக்கை நம்ம மறைக்கிறோம். இந்த நூலை மேலே, இந்த நூலை ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சு அந்த லாக்கை மறைச்சி அகைன் மேலே ஒரு குட்டி லாக் லாக் போட்டு கீழே அப்படி கொண்டு வரணும். பாருங்கள், கீழே ஒரு குட்டி லாக், இங்கே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒரு கோடு மாதிரி மேலே அந்த குட்டி லாக் மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நீங்கள் அப்படியே நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். பாருங்கள், மேலே ஒரு குட்டி லாக், கீழே கொண்டு போய் கொத்திட்டு அகைன் ஒரு குட்டி லாக், இங்கே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி லாக்,
குட்டி லாக். நூலை கீழே கொண்டு போங்க. எல்லா ஸ்டிச்சுக்கும் மறக்காமல் குட்டி லாக் போடுங்க. பாருங்க, குட்டி லாக். இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்லையும் நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ஜரியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நீங்கள் ஜரியில் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அப்புறம் சில்க் த்ரெட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்க, குட்டி லாக். நீங்கள் நீடில் நல்லா நோட் பண்ணுங்கள். பாருங்க, குட்டி லாக். கிராஸாக ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி லாக். ஒரு தடவை நூலை கீழே கொண்டு வரும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஸ்டிச்சை விட கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி இருக்கணும். மேலே ஒரு குட்டி லாக். பாருங்க, இங்கே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி லாக். நான் பொறுமையாக தான் போடுறேன், நீங்கள் கிளியராக நீங்கள் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சில்க் த்ரெட்டில் போடுறதையும் நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டிச்சில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நூல் குத்தி எடுக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் வந்து குட்டி லாக் போடணும். உங்களுக்கு 3 இடத்துல குட்டி லாக் போடுற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு. எப்போவுமே நம்ம கீழே கொஞ்சம் இறக்கி போடுவோம். ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்துலையே குத்தி ஒரு குட்டி லாக் போட்டு மேலே ஒரு குட்டி லாக், கிராஸாக. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம நட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, நட் போட்டாச்சு. இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குத்தி நூலை எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 நூல் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஓகே, மேலே ஒரு குட்டி லாக், கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ கொஞ்சமாக ஓரளவுக்கு நார்மலாக லென்த்து விட்டுட்டு குத்தி
நூல் இறக்கி அகைன் ஒரு குட்டி ஸ்டிச் பாருங்கள். அந்த ஸ்டிச் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் ரைட் சைடில் ஒரு சுற்று குத்தி எடுத்துகிட்டு அகைன் மேலே ஒரு லாக், அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் கீழே அதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லைன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சுக்கும் ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. இந்த ஸ்டிச்சுக்கு லாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் 2 கலர் நூல் கூட யூஸ் பண்ணி போடலாம், 3 கலர் கூட யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள். பாருங்கள், மேலே குட்டி லாக் போட்டு பார்த்தீங்களா, அந்த லாக்கெல்லாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்படி மறைச்சி பாருங்கள். மேலே ஒரு குத்திட்டு மேலே ஒரு லாக், அதே பேசிக் தான். மேலே ஒரு குட்டி லாக், கிராஸாக ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி லாக். பொறுமையாக பாருங்கள். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு பிசிறு வரும். சில நூல் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பிசிறு வந்துச்சுன்னா விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் குத்தி நூல் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த பிசரோடே போட்டு இழுத்துட்ருக்காதீங்க. இந்த நூல் வந்து ரொம்ப உங்களுக்கு மெலிசாக இருக்கிறதுனால டக்குன்னு கட் ஆயிரும். ஓகே, ஒரு குட்டி லாக், ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் நீங்கள் ட்ரா பண்ணி தண்டு வரைவீங்க பார்த்தீங்களா, அந்த தண்டுலலாம் நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸில் லோடு ஸ்டிச் சொல்லுவாங்க. அந்த லோடு ஸ்டிச்சும் போடுவாங்க, இந்த ஸ்டிச்சும் போடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்செலாம் நீங்கள் கற்றுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டிச்லாம் ரொம்ப அழகான ஸ்டிச்சும் கூட. பாருங்கள், ஒரு ஸ்டிச்சும் குத்தி எடுக்கும்போது கீழே நூலை கொண்டு போகிறேன். எல்லா ஸ்டிச்சுக்கும் மறக்காமல் குட்டி லாக் போட்டுருங்க.
மேலே குட்டி லாக், கீழே. சில்க் த்ரெட்டை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிகினர்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப குத்தி கீழே இருக்காமல் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம லாக் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நூலாக நாலு வர்ற மாதிரி தெரியும். அதனால் சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள். ஓகே, எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜரி த்ரெட்டில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் சோட்டி ஸ்டிச் போட்டு பார்த்தோம். அப்புறம் உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.